வெல்கம் டு பிரைடெக். டுடே என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, C++ ப்ரோகிராமிங்கில எப்படி ஒரு சம் ஆஃப் டிஜிட் ப்ரோகிராம் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, கிளாஸ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கீழ இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, லெசனுக்குள்ள போலாம். இப்ப நான் சம் ஆஃப் டிஜிட் ப்ரோகிராம் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். ஸோ, அதனால அந்த ப்ரோகிராம நான் இங்க ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ, நான் ப்ரோகிராம் ஓப்பன் பண்ணிட்டேன். ப்ரோகிராமோட லாஜிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடுக்குற டிஜிட்ட சம் பண்ணி எனக்கு ஆன்ஸரா ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். ஸோ, அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது? அதோட லாஜிக் எந்த இடத்துல யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒயில் லூப் தான். அந்த ஒயில் லூப்ல தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, நம்ம குடுக்கக்கூடிய அந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா, 235 அப்படின்னு நான் ஒரு நம்பர் குடுக்குறேன்னா, அது 5, 3, 2 அந்த மாதிரி ஆட் ஆகி எனக்கு என்னென்ன ஆன்ஸர் வரணும்னா, 10 அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆன்ஸர் வரணும். ஸோ, இந்த மாதிரி எனக்கு நடக்கணும்னா, மாடுலோ ஆப்பரேஷன் வித் 10 மாடுலோ ஆப்பரேட்டர் வித் 10 மூலமா தான் பண்ண முடியும். ஸோ, அத என்ன பண்றோம், மாடுலோ ஆப்பரேட்டர் 10 பண்ணி அதில வரக்கூடிய ரிமைண்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஆன்ஸர் கிடைக்கும். ஸோ, இத வந்து நம்ம எதுல குடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒயில் லூப்ல குடுத்தா நம்ம பண்ண முடியும். ஏன்னா, குடுத்துருக்க டிஜிட் வந்து நம்ம ரொம்ப லென்த்தா குடுத்துருந்தோம் அப்படின்னா, அத வந்து ஒயில் லூப்ல பாஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு வேல்யூவா நம்ம கண்டுபிடிச்சு, அத ரிமைண்டர எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, அந்த பர்ப்பஸ்க்காக தான் ஒயில் லூப் குடுக்குறோம். ஓகே, இப்ப நம்ம ப்ரோகிராமுக்குள்ள போவோம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். பாருங்க, ப்ரோகிராம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டர் ஃபைல்ஸ் குடுத்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து என்னன்னா, இன்புட், அவுட்புட்டையும் பேசிக்கா உள்ளத வாங்குறதுக்காகவும், செகண்ட் ஒன் லைன் எதுக்காகன்னா, ஸ்க்ரீன வந்து கிளியர் பண்றதுக்காகவும், அவுட்புட்ட கெட் பண்றதுக்காகவும் செகண்ட் ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்ப நம்ம அந்த கான்செப்ட் வந்து நம்பர குடுக்குற டிஜிட்ட வந்து நமக்கு சம் பண்ணி ஆன்ஸர் வரணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப டிஜிட் குடுக்குறதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா? நம்பர குடுக்குறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா? ஸோ, அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன், நம் அப்படிங்கிற மாரி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே. நம்ம வந்து அந்த டிஜிட்ட எப்படி நம்ம சம் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, மாடுலோ ஆப்பரேட்டர் வித் 10 பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப அதில வரக்கூடிய ரிமைண்டர் தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ணி நமக்கு ஆன்ஸரா கிடைக்கணும். அப்ப ரிமைண்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ, இந்த வேரியபிள்ல தான் நான் என்ன பண்ண போறேன், அந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே. ஆட் பண்ணி எதுல ஸ்டோர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, சம் அப்படிங்கிற இன்னொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்ணியிருக்கேன்னா, சம்ன்ற வேரியபிளுக்கு 0ன்னு குடுத்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். நான் எதுக்கு 0ன்னு குடுத்துருக்கேன் அப்படின்னா, ப்ரோகிராம் ரன் பண்றதுக்கு முன்னாடி சம் வேரியபிள் சம்ன்றது 0ன்னு வச்சுக்கிட்டா தான், நம்ம என்ன வேல்யூ ஆட் பண்றோமோ, அதெல்லாம் போய் சம்ல உட்காரும். ஸோ, அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ டிஃபைன்டா என்ன பண்ணிக்கணும்னா, சம்முக்கு வேல்யூ வந்து 0ன்னு அசைன் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா, கிளியர் ஸ்க்ரீன். கிளியர் ஸ்க்ரீன் எதுக்காக குடுத்துருக்கோம், பேஜ வந்து கிளியர் பண்றதுக்காக, அதாவது ஸ்க்ரீன வந்து கிளியர் பண்றதுக்காக குடுத்துருக்கோம். ஸோ, இந்த லைன் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மேல இருக்கக்கூடிய செகண்ட் ஹெட்டர் ஃபைல நம்ம ஆக்சஸ் பண்ணா தான், இந்த கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற அந்த மெத்தட் வந்து நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. அடுத்த லைன் பாருங்க, அவுட்ல என்டர் எ நம்பர். என்டர் எ நம்பர் குடுத்தா தான், என்ன நம்பர் டிஜிட் குடுக்குறோமோ, அத இங்க நம்ம வந்து வாங்கிட்டு வர முடியும். ஸோ, அந்த பர்ப்பஸ்க்காக என்ன பண்ணியிருக்கோம், என்டர் என் நம்பர்ன்னு குடுத்துருக்கோம். ஸோ, இது ஜஸ்ட் ஒரு டிஸ்ப்ளே பர்ப்பஸ்க்காக தான். ஓகே, நம்பர் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது சம் நம்பர் குடுப்போம். அங்கே இப்ப முதல்ல பார்த்தது போல 235 நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 235 வந்து இந்த நம்பர்ல வாங்கிட்டு வரும். ஓகே. இந்த நம்பர்ல வாங்கிட்டு வரும்போது, அ எனக்கு என்னன்னு இருக்கும் இந்த நம்பர்ல 235ன்னு இருக்கும். அந்த 235 ஸ்டோர் பண்றதுக்காக தான் இந்த நம் அப்படின்ற இந்த வேரியபிள் இங்க நம்ம குடுத்துருக்கோம். ஓகே. நம்ம எடுத்துட்டு வந்துருதா? இப்ப நம்மள எனக்கு என்ன இருக்குது 235 அப்படின்ற வேல்யூ இருக்கு. ஸோ, இந்த ஃபங்ஷன் ஒர்க் ஆகுறதுக்கான ஒயில் லூப் வந்து இங்க குடுத்துருக்கேன். ஸோ, ஒயில் லூப் இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது. அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன ஆகும்னா, அப்ப எனக்கு இந்த ஒயில் லூப்ல தான் எனக்கு இந்த ப்ராசஸ் நடக்கும். இப்ப நம்மள பார்த்தீங்கன்னா 235 அப்படின்ற மாரி எடுத்துட்டு உள்ள வரும். சரிங்களா? இதுக்கான கால்குலேஷன் நான் எப்படி போட்டிருக்கேன்னு கொஞ்சம் பாருங்க. இதில பார்த்தீங்கன்னா பாருங்க 235ன்னு குடுத்துருக்கேன் இல்லையா? இத நம்பர்ல எடுத்துட்டு வரும். நம்பர்ல எடுத்துட்டு வரும்போது என்ன இருக்கு 235 235 கிரேட்டர் தென் 0 கண்டிஷன் ட்ரூவான்னு செக் பண்ணும். 0வோட 235 வந்து எனக்கு பிக்கர் வேல்யூ தான். ஸோ, எனக்கு வந்து இது ட்ரூ. அப்ப உள்ள வரும். லூப்புக்குள்ள வரும். உள்ள வரும்போது என்ன ஆகும்னா, என்ன குடுத்துருக்கோம் இங்க நம்பர் பெர்சன்டேஜ் 10 இங்க தான் மாடுலோ ஆப்பரேட்டர் வித் 10 யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப வந்து மாடுலோ ஆப்பரேட்டர் எடுக்கும்போது ரிமைண்டர் எனக்கு என்ன வரும்? மாடுலோ ஆப்பரேட்டர் எடுக்கும்போது என்ன ஆகும்? நம்பர்ல எனக்கு என்ன வேல்யூ இருக்கும்? 235 இருக்கு. பெர்சன்டேஜ் 10 10ஆல நம்ம டிவைட் பண்ணணும். பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்ஸர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரிமைண்டர் 5 கிடைக்கும். 5 ஸ்டோர் பண்ணணும். சரிங்களா? அப்ப ரிமைண்டர் எனக்கு என்ன இருக்கு? 5 இருக்கு. ஓகே. அடுத்த லைன் பாருங்க. ரிமைண்டரோட சம்ம ஆட் பண்ணணும். சம்ல எனக்கு ஸ்டார்ட்டிங்ல எனக்கு என்ன வச்சிருந்தேன்? 0ன்னு வச்சிருந்தேன். அப்ப 0 + 5 5 5 ஸ்டோர் பண்ணணும். அப்ப சம்ல எனக்கு என்ன வேல்யூ இருக்கு? 5 இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கும்போது நம்பர் டிவைடட் பை 10 இப்ப நம்பர் எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 235 தான் இருக்கு. ஏன்னா நம்பர்ல வந்து 235 குடுத்தா நம்ம வாங்கணும். ஸோ டிவைடட் பை 10ன்னு குடுக்கும்போது ஓகே 10ன்னு குடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா, நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 235
இந்த மேல இருக்க இந்த கோஷியன்ட் வேல்யூ தான் நம்ம நம்பரா எடுத்துக்கணும். ஓகே. இப்ப நமக்கு நம்பர் என்ன இருக்கு? 23ன்னு இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சுச்சு. எகைன் என்ன ஆகும்? திரும்ப லூப் உள்ள சுத்தும். ஒயில் லூப்போட கண்டிஷன் என்ன? ஒயில் லூப்போட வேலை என்னன்னா, அந்த கண்டிஷன் எப்ப எனக்கு ஃபெயில் ஆகுதோ, அப்பதான் லூப்ப விட்டு எனக்கு வெளில வரும். அதுவரை எனக்கு லூப்புக்குள்ள எனக்கு சுத்திக்கிட்டே இருக்கும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தது அப்படின்னா, லூப்புக்குள்ள எனக்கு சுத்திட்டே இருக்கும். எப்ப எனக்கு ஃபால்ஸ் ஆகுதோ, ஆட்டோமேட்டிக்கா லூப்ப விட்டு எனக்கு வெளில வந்துரும். ஸோ, எனக்கு இப்ப என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு எகைன் வந்து லூப்புக்குள்ள போகும். ஏன்னா, எனக்கு என்ன கண்டிஷன் ட்ரூல தான் இருக்குது. அப்ப நம்பர்ல எனக்கு இப்ப ஆக்சுவலா என்ன வேல்யூ இருக்கு நம்பர்ல? நம்பர்ல 23 இருக்கு. ஸோ, இங்க 23 எடுத்துட்டு வரும். இங்க 23 எடுத்துட்டு வரும். 23 எடுத்துட்டு வரும்போது 0 கிரேட்டர் தென் 23ங்கிறப்ப ட்ரூ. 0 23 எனக்கு பிக்கர் தான். ஸோ ட்ரூ எனக்கு உள்ள வரும்போது என்ன ஆகும் 23 டிவைடட் பெர்சன்டேஜ் 10 மாடுலோ ஆப்பரேட்டர் எடுக்கும்போது எனக்கு ரிமைனிங் எனக்கு என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. அந்த 3ய ஸ்டோர் பண்ணுது ரிமைண்டர்ல. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க என்ன இருக்குது? சம்ஸ் ஈக்குவல் டூ சம் பிளஸ் ரிமைண்டர்ன்னு இருக்கா? அப்ப ரிமைண்டர் எனக்கு என்ன வேல்யூ இருக்குது இப்போதைக்கு? 3 இருக்கு. 3 ஆல்ரெடி எனக்கு என்ன இருந்தது சம்ல பார்க்கும்போது இங்க என்ன இருக்குது? 5 இருக்கு. 5 + 3 எவ்வளோ? 8. 8 ஸ்டோர் ஆயிரும். இதெல்லாம் சம்ல 8ன்ற மாரி வேல்யூவ ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நம்ஸ் ஈக்குவல் டூ நம் டிவிஷன் 10 அப்படிங்கிறப்ப டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேல இருக்கக்கூடிய இந்த வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஸோ மாடுலோ இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மாடுலோ ஆப்பரேட்டர் எடுக்கும்போது அ ரிமைண்டர வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இது டிவிஷன் பண்ணும்போது கோஷியன்ட் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம டிவிஷன் பண்ணும்போது மேல இருக்கக்கூடிய இந்த கோஷியன்ட் வேல்யூ நம்ம எடுக்கிறோம். அப்ப நம்பர் எனக்கு இப்ப கரண்ட்டா என்ன இருக்கு? 2 இருக்கு. சரிங்களா? ஓகே. எகைன் வந்து லூப் உள்ள கண்டிஷன் ட்ரூவான்னு செக் பண்ணணும். இப்ப நம்பர்ல எனக்கு இப்ப ஆக்சுவல் வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 இருக்கு. ஸோ 2 கிரேட்டர் தென் 0 எனக்கு ட்ரூ. ஏன்னா 2 இருக்கு இல்லையா? கிரேட்டர் தென் 0 2 தான். 0வ விட 2 வந்து பிக்கர் வேல்யூ தான் ட்ரூ. எகைன் உள்ள வரும். உள்ள வரும்போது எனக்கு என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்க அப்டின்னா, 2 மாடுலோ ஆப்பரேட்டர் 10 எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு இங்கேக்கு ரிமைண்டர் வந்து 0ன்னு எடுத்துக்கும். மேல பார்த்தீங்க அப்டின்னா, 0.2 வச்சு என்ன பண்ணுவோம், ஆக்சஸ் பண்ணுவோம். பட் இதில எப்படி நம்ம எடுத்துக்கணும் பார்த்தீங்க அப்டின்னா, மாடுலோ ஆப்பரேட்டர் வந்து 2 அப்படிங்கிற மாரி எடுத்துக்கணும். நம்ம சயன்டிஃபிக் கால்குலேட்டர் போடும்போதே பார்க்கும்போது 2 தான் நமக்கு வரும். ஸோ மேல அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா உள்ளத வந்து நம்ம ரிமைண்டராவும், பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளத வந்து கோஷியன்ட்டாவும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. இப்ப ரிமைண்டர் பார்த்தீங்க அப்டின்னா 2. நெக்ஸ்ட் பாருங்க. சம்ஸ் ஈக்குவல் டூ சம் பிளஸ் ரிமைண்டர். இப்ப ரிமைண்டர் எனக்கு என்ன வேல்யூ இப்ப எனக்கு வந்திருக்கு? 2 வந்திருக்கு. சம்ல நம்ம ஆல்ரெடி என்ன கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்ன்னு பார்த்தீங்க அப்டின்னா, சம்ல 8 இருக்கு. அப்ப 8 + 2 எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்டின்னா 10. அப்ப டெம்ல சாரி சம்ல இப்ப எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்க அப்டின்னா, 10 அப்படிங்கிற மாரி இருக்கும். ஓகே. திரும்ப டிவிஷன் பண்ணும்போது எனக்கு என்ன மாதிரி ஆன்ஸர் கிடைக்கும்னா, டிவிஷன் பண்ணும்போது தான் சொன்னேனே, பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ டிவிஷன் பண்ணும்போது எடுத்துக்கணும். கோஷியன்ட்ட எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப 0 நம்பர்ல எனக்கு 0ன்னு இருக்கு. எகைன் லூப் உள்ள போம்போது 0 கிரேட்டர் தென் 0 என்னவாகும்? எனக்கு ட்ரூவா? ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஏன்னா 0வோட 0 எனக்கு வந்து பிக்கர் வேல்யூ கிடையாது. ஃபால்ஸ். அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? லூப்ப விட்டு எனக்கு வெளில வந்துரும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும். ஸோ நான் 3 வேல்யூஸ் குடுத்துருக்கேன். 3 வேல்யூ குடுக்கும்போது ஒயில் லூப்க்குள்ள போயிட்டு எனக்கு எல்லாம் செக் பண்ணி எனக்கு ஆன்ஸருக்கு வந்து சம்ல 10 அப்படிங்கிற மாதிரி அசைன் பண்ணி வச்சிருக்கு. ஓகே. அப்ப நம்ம வந்து குடுக்குற டிஜிட்ட வந்து நமக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா, மாடுலோ ஆப்பரேட்டர் வித் 10 மூலமா பண்ணா தான், ஒவ்வொரு வேல்யூவா எனக்கு ரிமைண்டர் எடுத்துட்டு வந்து எனக்கு ஆட் பண்ணி எனக்கு ஆன்ஸர குடுக்கும். ஓகே. இதே மாரி தான் என்ன ஆகுதுன்னா, ப்ரோகிராம்லயும் ஒர்க் ஆகுது. இந்த லாஜிக் மூலமா. ஃபர்ஸ்ட்டு 2, 3, 5ன்னு குடுக்குறேன். கிரேட்டர் தென் 0வோட கிரேட்டர் தென்னா இருக்கும்போது உள்ள வருது. உள்ள வரும்போது மாடுலோ ஆப்பரேட்டர் எடுக்கும்போது, இங்க வந்து ரிமைண்டர் வந்து ஃபர்ஸ்ட்டு என்னவாகும்? 5வ ஸ்டோர் பண்ணும். 5 + 0 5ன்ற மாரி சம்முக்கு அசைன் பண்ணும். திரும்ப நம்மள பார்த்தீங்க அப்டின்னா 2, 3ன்னு இருக்கும். 2, 3 நம்பருக்கு அசைன் பண்ணும். திரும்ப உள்ள போகும்போது நம்பர்ல எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா 2, 3 இருக்கும். ஸோ உள்ள வரும். இந்த மாதிரி கண்டிஷன் எனக்கு இது ட்ரூவா இருக்கிற வரையும் உள்ள போகும். எப்ப எனக்கு வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ, ஆட்டோமேட்டிக்கா இந்த லூப்ப விட்டு எனக்கு வெளில வந்துரும். வெளில வரும்போது எனக்கு இப்ப என்ன பிரிண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சம் இஸ் ஈக்குவல் டூ இந்த சம்ல எனக்கு என்ன இருக்கு இப்ப வேல்யூவு 10 இருக்கு. 10 வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பிரிண்ட் பண்ணிரும். என்டிஎல் என்ன பர்ப்பஸ்க்காக குடுத்துருக்கோம் அப்டின்னா, நெக்ஸ்ட் லைன் கீழ வர்றதுக்காக. என்டிஎல்ன்னு குடுத்தாலும் குடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்லாஷ் என் நம்ம சில யூஸ் பண்ற மாதிரி ஸ்லாஷ் என் குடுத்தாலும் குடுத்துக்கலாம். ஓகே. 2மே சி பிளஸ் பிளஸ் ப்ரோகிராமிங்ல சப்போர்ட் பண்ணும். ஓகே. ஹெட் ஸ்கெட்ச் என்ன பண்றோம் அப்டின்னா, குடுக்குற அவுட்புட்ட அங்க பிரிண்ட் பண்றதுக்காக ஹெட் ஸ்கெட்ச் யூஸ் பண்றோம். ரிட்டர்ன் 0 எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, மெயின் கிளாஸ் வந்து இன்ட் டைப்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பா வேல்யூவ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே. இதான் வந்து என்னன்னா, சம் ஆஃப் டிஜிட் அப்படிங்கிற மாரி ப்ரோகிராம். இப்ப நான் கம்பைல் பண்றேன். எந்த எரருமே இல்ல. ஓகே. ரன் பண்றேன். இப்ப நம்பர் வந்து 2, 3, 5ன்னு சொல்லி குடுக்குறேன். என்டர் தட்டும்போது பாருங்க 10ன்னு எனக்கு வந்துருச்சு. ஸோ கால்குலேஷன் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? அதே போல தான் கால்குலேஷன் நடக்கும். இப்போ ஓகே. நான் எகைன் என்ன பண்றேன், இப்ப 2, 3 மட்டும் நான் குடுக்குறேன். ரன் பண்ணும்போது 2, 3 அப்படின்றது மட்டும் நான் குடுக்குறேன்.
பாருங்க 5 வந்துச்சு. 3 + 2 5 எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஆன்ஸர் எடுத்துட்டு வரும். ஸோ இந்த 2, 3, 5க்குமே வந்து நான் கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஓகே இது எப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். பாருங்க 2, 3க்கு கால்குலேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர்ல 2, 3ன்னு குடுத்துருக்கேன். ஸோ நம்பர்ல வந்து என்ன இருக்கு 2, 3ன்னு இருக்கும். 2, 3 0 2, 3 எனக்கு ஹையர் வேல்யூஸ் உள்ள எனக்கு வரும். 2, 3 மாடுலோ ஆப்பரேட்டர் எடுக்கும்போது என்ன ஆகும் 3 வரும். 3 வந்து ரிமைண்டர் எடுத்துக்கணும். ஸோ ரிமைண்டர் 3. எகைன் வந்து என்ன ஆகும்னா சம்ல ஆல்ரெடி எனக்கு 0 இருக்கு. 0 ரிமைண்டரோட வேல்யூ என்ன 3. 0 + 3 3. அப்ப சம்ல 3ன்னு எனக்கு ஸ்டோர் ஆகும். திரும்ப டிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகும், மேல இருக்கக்கூடிய கோஷியன்ட் எடுக்கணும். ஸோ 2ன்னு அசைன் ஆகும். இப்ப நம்பர் எனக்கு 2 இருக்கு. இந்த ஒயில் லூப்போட கண்டிஷன் என்ன? கண்டிஷன் ட்ரூவா இருக்க வரை உள்ள போகும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஜம்ப் பண்ணி வெளியே வந்துரும். ஓகே இப்ப எனக்கு அது ட்ரூவா தான் இருக்கு. 2, 3க்கு அப்புறம் இப்ப நம்பர் எனக்கு என்ன வேல்யூ இருக்கு? 2 இருக்கு. எகைன் என்ன ஆகும் லூப்புக்குள்ள போகும். 0 கிரேட்டர் தென் 2 ட்ரூ அப்படிங்கிறப்ப உள்ள வரும். உள்ள வரும்போது மாடுலோ ஆப்பரேட்டர் எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளது ரிமைண்டராவும், பாயிண்ட்டுக்கு ஃப்ரண்ட்ல உள்ளத வந்து என்ன நம்பராவும் எடுத்துக்கணும். அதாவது கோஷன்ட்டாவும் எடுத்துக்கணும். ஓகே இப்ப ரிமைண்டர் வந்து எனக்கு 2. அப்ப ஆல்ரெடி நான் சம்ல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் 3. 3 + 2 எவ்வளோ? 5. 5 அசைன் ஆயிடும். ஓகே சம்ல இப்ப எனக்கு 5ன்ட்டு இருக்கு. அப்ப நம்ம டிவிஷன் பண்ணும்போது எனக்கு 0ன்ட்டு இருக்கும். அப்ப நம்பர்ல 0. திரும்ப எகைன் லூப் உள்ள போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்க 2வா இருக்குது. நம்பர்ல இப்ப என்னவா இருக்கு 0. 0 கிரேட்டர் தென் 0 ட்ரூவா? ஃபால்ஸா? ஃபால்ஸ். அப்ப லூப்புக்கு உள்ள போகாது. லூப் விட்டு எனக்கு வெளில வந்துரும். அப்ப சம்ல எனக்கு என்ன வேல்யூ லாஸ்ட்டா எனக்கு அசைன் ஆயிருக்குன்னா 5ன்ற மாரி அசைன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா, ப்ரோகிராம்ல நான் வந்து 2, 3ன்னு குடுக்கும்போது இந்த மாரி உள்ள ஃபங்ஷன் எனக்கு ஒர்க் ஆகி எனக்கு ஆன்ஸர் பார்த்தீங்க அப்படின்னா, சம்ல 5 அப்படின்ற மாரி எனக்கு டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ சம் ஆஃப் டிஜிட் இந்த மாதிரி தான் ப்ரோகிராம் ஃபங்ஷன் ஆகும். இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகே. ஒரு ப்ரோகிராம் நம்ம கிரியேட் பண்ண போறோம்னா, எத்தன வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கணும், என்ன லாஜிக் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாதிரி உள்ள நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஈஸியா ப்ரோகிராம நம்ம கத்துக்கலாம். ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்தது அப்படின்னா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.